ஆண்களிடத்திலே நிர்வாகத்தை ஒப்படைத்திருக்கிற இஸ்லாம் அவர்கள் தன்னிச்சையாக மனம் போனபடி நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தை வழங்கவில்லை. நிர்வகிக்க வேண்டும் என்றால் அது எப்படியெல்லாம் நிர்வகிக்க வேண்டும், அவங்க என்னென்ன விதங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற விதிமுறைகளையும் இஸ்லாம் ஆண்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. நான் ஒரு நிர்வாகியா இருக்கிறேன், நான் எப்படி வேணாலும் அடிப்பேன் உதப்பேன், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் என்கிற மாதிரி ஒரு சர்வாதிகாரமாக ஒரு கரடு முரடாக பெண்களிடத்தில் நடந்து கொள்ளலாமா? அந்த மாதிரி ஆண்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டா அப்படி வழங்கப்படல. இஸ்லாம் எந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாலும் அதற்குரிய விதிமுறைகளை சொல்லிதான் ஒப்படைக்கும். விதிமுறைகளை சொல்லலன்னு சொன்னா மனுஷன் தன்னிச்சையா ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவான், அது தவறுல போய் முடிந்துடும். அப்ப இந்த பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமைகள் வேற வேற சமுதாயங்கள்ல எல்லாம் இழைக்கப்படுது இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த விதிமுறைகளோடு பொறுப்பு ஒப்படைக்கல. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொன்ன உடனே அவன் என்ன வேண்டாலும் நம்ம மனைவியை செய்யலான்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான், எப்படி வேண்டாலும் கொடுமைப்படுத்தலாம், அதை யாரும் எதிர்த்து கேட்க கூடாது என்கிற மாதிரி வழங்கப்பட்டிருக்கிறது வேற வேற சமுதாயங்கள்ல. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிர்வகிக்கிற பொறுப்பு அது வழிகாட்டலோடு சொல்லி தரப்பட்டிருக்கிறது, எப்படி எல்லாம் நீ நிர்வகிக்கணும். உதாரணமா இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல எப்படின்னு பாருங்க, ஒரு சம்பவம் நடக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹுதைபியா என்கிற ஒரு உடன்படிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி ஒரு பெரிய கூட்டத்தோடு மக்காவுக்கு போறார்கள். போகும் சுருக்கமான சம்பவம், இந்த ஹுதைபியாவுடைய சுருக்கமான நிகழ்ச்சி. அவ போகும் பொழுது மக்காவுல உள்ள காபியர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க அனுமதிக்க முடியாது, எங்க ஊர் இது, நாங்க ஊரை விட்டு உங்களை விரட்டி விட்டுட்டோம், நீங்க அங்கே இருந்து பெரிய படகு உள்ளுக்குள்ள வணக்க வழிபாடு செய்ய வர்றது நாங்க ஒத்துக்கிற மாட்டோம். அவங்க ஏன் மறுக்கிறாங்கன்னா, ஏதாவது கைப்பற்றிக்கிடுவாங்களோ, கூட்டமா ஊரையே அவங்க எடுத்துக்கொள்வார்களோங்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம். அவங்க அதுக்கு மறுக்கிறாங்க. அப்ப மறுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, தூதராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்கள தடுத்த காபிர்களுக்கு மத்தியில பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த வருஷம் உங்களை விட முடியாது, அடுத்த வருஷம் தான் உங்களை நாங்க அனுமதிப்போம், இப்ப நீங்க திரும்பி போயிடணும், ஒரு ஒப்பந்தம் நமக்குள்ள ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், நமக்குள்ள சண்டை சச்சரவு வேண்டாம். ஏன்னா எல்லாம் ஒரு குடும்பம். இஸ்லாம் குஃப்ருங்கிற வகையில பிரிஞ்சு இருந்தா கூட மாமா அங்க, மர்மம் இங்க, மச்சான் அங்க, மச்சனை இங்க, அண்ணங்க தம்பி இங்க, ஒரு ரத்தம். அதனால என்ன பண்றாங்கன்னா, நமக்குள்ள இனிமேல் சண்டை வேண்டாம், நீங்க இப்ப மக்காவுக்குள்ள நுழைவது பிரச்சனைகளை உண்டாக்கும், நீங்க இந்த முறை நீங்க திரும்பி போய்விட வேண்டும், அடுத்த வருஷம் நீங்கள் திரும்பி வந்தீர்களே ஆனால் நாங்க அதை அனுமதிப்போம், ஆனா அதுக்கு சில கண்டிஷன்கள் போட்டு ஒப்பந்தம் பண்ணிக்கணும்ங்கிறாங்க. பல ஒப்பந்தங்கள் பண்றாங்க. என்ன ஒப்பந்தம்? இந்த மக்காவில் இருந்து யாராவது உங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட திருப்பி தந்துடணும், உங்க ஊர்ல இருந்து யாராவது மதம் மாறி எங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா நாங்க அவரை திருப்பி தரமாட்டோம். இப்படி எல்லாமே ஒன் சைடாவே அவங்களுடைய நிபந்தனைகள் போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. சஹாபாக்கள் கடுமையான கோபம். என்ன கோபம்? எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க, உம்ரா செய்யன்னு கூட்டிட்டு வந்தீங்க, அல்லாஹ் வணங்குறதுக்கு வந்திருக்கும் போது அவன் வேணாங்கிறானோட நீங்க எப்படி ரொம்ப இறங்கி போகணும், எதுக்கு நீங்க போட்டு பணிஞ்சு போறீங்க, நம்ம சரியான மார்க்க உமர்லான்னு சண்டையே போடுறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட நாம சரியான மார்க்கத்தில் இருக்கிறோமா இல்லையா, நம்ம ஹக்லையும் அவங்க பாத்திலையும் இருக்கிறோமா இல்லையா, பிறகு எதுக்கு நீங்க ஓவரா நீங்க பணிஞ்சு சரணடைஞ்சு போறீங்க. அவங்களுடைய கண்டிஷன் எல்லாம் பார்த்தா அத மக்காவில இருந்து யாராவது மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்னா புடிச்சு நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துடணுமா, மதீனாவில இருந்து யாராவது மக்காவுக்கு திரும்பி மதம் மாறி வந்துட்டாங்கன்னா அவங்க தரமாட்டாங்களாம். இதெல்லாம் என்ன ஒரு சைடா இருக்கு அப்படிங்கிறவங்க நினைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சேபனை பண்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உடன்படிக்கை ஏற்படணும், சமாதானம் என்பதற்காக வேண்டி ரொம்ப விட்டு கொடுக்கறாங்க. ஆனா அந்த விட்டு கொடுக்கறதுலாம் பெரிய வெற்றின்னு அல்லாஹ் ஒரு வசனமே இறக்குறான், இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, உமக்கு தெளிவான வெற்றியை நம்ம தந்து விட்டோம். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான்னு வைங்களேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, உறுதியாக அந்த ஒப்பந்தத்தை சொல்லி பெரிய சஹாபாக்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணி கையெழுத்து ஆகிவிட்டது. கையெழுத்தான உடனே இப்ப உம்ரா செய்யல, ஆனா அந்த ஒட்டகத்தை ஆடு மாடுகளை ஓட்டிட்டு வந்திருக்கிறாங்க குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி. அதை என்ன செய்யணும், உம்ராவெல்லாம் முடித்து விட்டு அதுக்கு தலைமுடிய வெட்டி விட்டு அல்லது மொட்டை அடித்து விட்டு என்ன செய்யணும், கொண்டு வந்த குர்பானியும் கொடுத்துட்டு திரும்பி போகணும். இப்ப இந்த குர்பானி எல்லாம் கொண்டு வந்துட்டோம்ல,
இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, நம்ம உம்ரா விட்டு தடுக்கப்பட்ட காரணத்தினால எல்லாரும் மொட்டை அடித்து விட்டு தலைமுடியை விட்டு ஏதோ ஒண்ணு செய்யணும். உம்ரா ஹஜ்ஜை நிறைவேற்றின பிறகு ஒண்ணு மொட்டை அடிக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும், கொஞ்சம் முடிய குறைச்சு கொள்ளணும், ஏதோ ஒண்ணு செய்யணும். அப்ப இதை நீங்கள் செய்து விட்டு நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ஒட்டகம் ஆடு மாடு இருக்கும் இல்லையா, அதை இங்கே அந்த இடத்துலயே நீங்க வந்து அறுத்து நம்ம திரும்புவோம் அப்படிங்கிறாங்க. ஊரால் எந்திரிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் அப்படி கட்டுப்படக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, சஹாபாக்கள் இப்ப கட்டுப்பட மறுக்கிறாங்க. எல்லாம் எந்திரிங்க, எல்லாம் புறப்பட்டு போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க, குர்பானியை கொடுங்க, முட்டை அடிங்கிறாங்க. ஒரு ஆளு கூட எந்திரிக்கவில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, வாழ்க்கையில முதல் தடவை இதை சந்திக்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட. சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சொல்லிவிட்டார்களே, ஆனால் அப்படியே கேட்கக்கூடிய சஹாபாக்கள் வந்து எல்லாம் பேசி வச்சு முடிவெடுத்த மாதிரி அவங்களுக்கு இது ஏத்துக்கவே முடியல. அது எப்படி நம்ம பணிகிறது, நம்ம 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 கை மேலையில இருக்கணும், நம்ம இறக்கி விட்டீங்களே, அவங்களுக்கு பணிஞ்சு திரும்பி போறோமே, நம்ம கௌரவம்லாம் போயிடுச்சுங்கிற மாதிரி அவங்களுடைய உணர்வுகள் வந்து இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையா அவங்களுக்கு கூடாரம் இருக்கும் இல்லையா, கூடாரத்துக்கு போறாங்க. கூடாரத்துல உம்மு சலமா மனைவியை அழைத்து வந்திருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி கிட்ட போன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முகத்தை பாக்குறாங்க. பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் சந்திக்காத ஒரு பிரச்சனையா இருக்குல்ல, இன்னும் இப்படி நம்ம சொல்றோம், இவ்வளவு உறுதியா ஒப்பந்தம் பண்ணிவிட்டோம், அந்த நம்ம தோழர்கள் வந்து அது கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, ஒருத்தனை எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, உட்கார்ந்த மணிக்கு இருக்கிறாங்க, ரோட்ல சாலை மறியல உட்காருவாங்கல்ல அந்த மாதிரி அப்படி உட்கார்ந்துட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, ரொம்ப கவலையா இருந்தவனே உம்மு சலமா வந்து ஆலோசனை கேட்கிறாங்க. உம்மு சலமா மனைவி எப்படி நடத்துறது, நான் சொல்றவன் நீ கேட்கிறவன் இருக்கல. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மனைவிட்ட கேட்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அதை நெசமாவே செய்யணும்னு விரும்புறீங்களா, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்றீங்களா, எதை குர்பானி கொடுத்து விட்டு திரும்பி போறதுங்கிறது சீரியஸா தான் சொல்றீங்களா வேற அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல சீரியஸா தான் சொல்றேன். அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, நீங்க யார்ட்டையும் பேசவெல்லாம் செய்யாதீங்க, நீங்க உத்தரவுலாம் போடாதீங்க, நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க, தன்னால நடந்துற வேலை. அவங்க என்ன செய்யறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க, நீங்க வாட்டுக்கு போங்க, நீங்க மொட்டை அடிக்கிறவரை கூப்பிடுங்க, முட்டை அடிங்க, நீங்க உங்க ஆட்டை என்ன செய்யுங்க, நீங்க கொண்டு வந்து ஆட்டை ஓட்டத்தை அருங்க, தன்னால வேலை நடக்குது, யார்ட்டையும் எதுவும் பேசாதீங்க, ஒரு மறுபடியும் உத்தரவுலாம் போடாதீங்க, நீங்க செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா மனமளந்து எல்லா காரியமும் நடக்கும்ங்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா அவங்களோட ஐடியா பாருங்க, ஒரு மனைவியுடைய யோசனையை கேட்டு அந்த யோசனை எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. அதாவது சில நேரங்கள்ல பெண்கள்கிட்ட நல்ல யோசனைகள் கிடைத்தால் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும், அவங்கள்ட்ட நல்ல யோசனைகள்லாம் இருக்கும் என்பதற்காக. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ என்ன எனக்கு யோசனை சொல்றது, எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு மனைவிட்டு கேட்கல. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு தெரியுமான்லாம் என்ன செய்யல, அவங்கள அலட்சியப்படுத்தல, உங்க யோசனை என்னன்னு கேட்கறாங்க. அந்த யோசனை கரெக்ட் அவங்களுக்கு படுது, கரெக்ட் தான் இது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முட்டை அடிக்கிறாங்க, அப்புறம் குர்பானியை கொடுக்குறாங்களா, மடமடன்னு ஒருத்தரா எந்திரிச்சு நினைச்சிட்டாங்க, அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ஏன் இந்த சத்தியாகிரகம் பண்ணாங்கன்னா ரசூலுல்லாவை மீறதுக்காக வேண்டி இல்ல, நம்ம இப்படி பண்ணணும்னா ஒப்பந்தத்தை மாத்திடுவாங்க, ரசூலுல்லா மாத்த வச்சுட்டு தான் அவங்க செய்ய, ரசூலுல்லாவுடைய கட்டளை இப்படிதான் செய்ய விரும்புறாங்க. இந்த சத்தியாகிரகம் பண்ணணும்னு சொன்னா ரசூலுல்லாவுடைய மனசை மாத்திரலாம் நினைச்சாங்க. இது ரொம்ப கான்பிடென்டா ரசூலுல்லா இருக்கிறாங்க, அதாவது சொன்ன சொல்ல நிறைவேற்றுறதுல உறுதியா இருக்கிறாங்க. அவங்கள செஞ்சுட்டாங்கன்னா மாற முடியாது. அப்புறமேலு அவங்களே உம்ரா செய்யாம முட்டையை அடிச்சு குர்பானியை கொடுத்துட்டாங்க, அப்புறம் எங்க உம்ரா செய்யறது, அந்த பேச்சே இடம் இல்ல. நான் அவ்வளவு தெளிவா நான் உறுதியா இருக்கிறேன்னு சொல்லி தெளிவா நீங்க காட்டுறதா இருந்தா உங்க செயல் மூலம் காட்டுங்க, தன்னால் அவ்வளவு காரியம் நடக்கும்ங்கிறாங்க. இது வந்து புகாரியில 2734வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், பல இடங்கள்ல இருக்கிறது. 2734 நீங்க பார்க்கலாம். பெரிய சம்பவம் இது. இதுல அந்த ஆலோசனை கேட்ட ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி இருக்கிறோம். அப்ப நிர்வாகம் பண்றது என்று சொன்னால் நான் சொன்னதா சட்டம்ங்கிற மாதிரி நிர்வாகம் பண்ணக்கூடாது. மனைவிங்கிறது ஒரு வாழ்க்கை துணைவி, அவங்கள்ட்டையும் சில நல்ல கருத்துக்கள் இருக்கும், அவங்க சொல்லக்கூடியது சில நேரத்தில் நம்ம சொல்றதை விட சிறந்ததாக இருக்குமையானால் அதற்கு என்ன செய்யணும், நீ பொம்பளை சொல்லி நான் கேட்கிறதா என்கிற மாதிரி வரக்கூடாது. அது சரியா தவறான்னு பார்க்கணும். சரியானதை சொல்வார்களே ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க. நிர்வகிக்கக்கூடிய ஆண்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களை ரொம்ப ஒண்ணுமே இல்லாம ஒரு அவங்களுக்கு 13% தானே அந்த இதுல நியூரான்ல டிஃபரெண்ட் இருக்கு சக்தியில, அதுக்கான மூளையை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அதனால என்ன செய்யும், அவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள்லாம் வரும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இதுல இருந்து தெரிந்து கொள்கிறோம்.